அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு 2 நிமிஷமே போதுங்க. உடனே செஞ்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் எப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடுறேன். அதோடு நான் ஆட் பண்ணும்போது சொல்லிகிட்டே வரேன். இங்கே வந்து ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ மேஷ் பண்ண பிறகு இதிலையே 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேங்க, நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நம்ம கட்டிகள் இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நமக்கு ஒரு குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சோம்னா ஒரு 2 நிமிஷம் தாங்க இதுக்கு ஆகும். நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் எல்லாருமே சாப்பிடலாம் வீட்டில். அதோட ஈவினிங் டைமு ஸ்கூல்லேருந்து வந்த உடனேலும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ குழந்தைங்களுக்காக அதை இப்போ ஒரு சின்னதாக தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம எந்த சைஸில் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து இங்கே சின்னதாக ஊற்றுறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம லைட்டாக அடியில் வந்து நெய் போட்டிருக்கனால இது உடனே இந்த மாதிரி வந்துடும். இப்போ திருப்பி போட்டு இதையும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வேக வச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே செய்யுங்க. அப்போ தான் இது வந்து கேழ்வரகு மாவு இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை பனங்கற்கண்டு, நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல ஹெல்த்தியான வீடியோஸ் பார்க்குறதுக்காக. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.